சண்முக பாண்டியனை வச்சு ரமணா 2 எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கேற்ற வளர்ச்சி சண்முக பாண்டியனுக்கு வரணும்னு அவர் விரும்புகிறார். ஸோ அதுதான் அந்த மேடையில் ரொம்ப அழகாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. நிஜமாகவே நல்ல விஷயம். ஏன்னா விஜயகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவருடைய பசங்க இன்றைக்கி வந்து சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியாமல் இருக்காங்க. அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாமல் இருக்காங்க. அப்படின்னா அரசியலை விட்டுருங்க, அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, அங்கே சில நியாயங்களும் இருக்குது. பட் சினிமாவுக்கு அதெல்லாம் கிடையாது. சினிமாவில் விஜயகாந்தால் பலன் பெற்றவர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தராவது முன் வந்து தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆதரவு கரத்தோடு அவரை கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அவருக்கான மார்க்கெட்டு கிரியேட் ஆகிருக்கும். பட் அதை யாருமே பண்ணல. இந்த படத்தை பொறுத்தளவு கூட அந்த படத்தினுடைய டைரக்டரே வந்து யாரோ ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அல்லது அவரே எங்கே ஃபைனான்ஸ் வாங்கி இதை ஒரு படம் பண்ணுறாரு. இதை வந்து நியாயமாக செய்ய வேண்டியது யாருன்னா விஜயகாந்தால் பலன் பெற்றவர்கள் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ இதை செஞ்சுருக்கணும்.